Hello, Smarties. Welcome to Biomom Lectures Tamil, where science made simple. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா த ஹார்ட். ஹார்ட்ன்றது நம்ம thoracic cavity, அதாவது நெஞ்சு பகுதியில ஸ்லைட்டா லெஃப்ட் சைட்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு குட்டி ஆர்கன். இதோட சைஸே நம்ம உள்ளங்கைய மடக்குனா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். இதுல பிரைமரியா கார்டியோ மயோசைஸ்ன்ற செல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் நம்ம ஹார்ட்டோட வெயிட் அப்ராக்சிமேட்லி 300 கிராம் தான் இருக்கும். ஹார்ட் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமா இருக்கிற பிளட் வெசல்ஸ் பத்தி பார்ப்போம். பிளட் வெசல்ஸ் வாட்டர் ஹோஸ் மாதிரி. வாட்டர் ஹோஸ் எப்படி வாட்டரை டேப்ல இருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போகுதோ அதே மாதிரி நம்ம பாடியில பிளட் வெசல்ஸ் பிளட்டை நமக்கு தேவையான இடம் எல்லாம் கொண்டு போகும். நம்ம பாடியில 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்கு. ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். இது மூணும் அதோட சைஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல டிஃபர் ஆகும். சைஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டரி தான் பெரிய பிளட் வெசல் அண்ட் கேபிலரி ரொம்ப குட்டி பிளட் வெசல். அண்ட் கமிங் டு their functions, ஆர்டரிஸ் எப்பவுமே ஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு இருக்கிற பிளட்டை ஹார்ட்ல இருந்து மற்ற பார்ட்ஸுக்கு கொண்டு போகும். அண்ட் இன் கான்ட்ராஸ்ட் வெயின்ஸ் டீஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை மற்ற பார்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். தென் கேபிலரி ஆர்டரிஸோட பிரான்ச்சஸ் ஆன ஆர்டரியூல்ஸ் அண்ட் வெயின்ஸோட பிரான்ச்சஸ் ஆன வென்யூல்ஸ், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். இந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அதோட லொகேஷன் பொறுத்து மூணா டிவைட் பண்ணலாம். சிஸ்டமிக், பல்மனரி அண்ட் கொரோனரி. பாடியில இருக்கிற ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸை சிஸ்டமிக்னு சொல்லுவோம். ஹார்ட்ல இருக்கிற ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸை கொரோனரின்னு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் லங்ஸ்ல இருந்தா அது பல்மனரி ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ல ஆர்டரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும் அண்ட் வெயின்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும்னு படிச்சிருப்போம். அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் பல்மனரி ஆர்டரி அண்ட் வெயின். இங்க பல்மனரி வெயின் ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் கேரி பண்ணும். இப்போ ஹார்ட்ல இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சாம்பர்ஸ். ஹார்ட்ல 4 சாம்பர்ஸ் இருக்கு. ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சாம்பர்ஸோட ரோல் என்னன்னா பிளட்டை ஹோல்டு பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் வால்வ்ஸ். சாம்பர்ஸ் மாதிரி வால்வ்ஸ்லயும் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. வால்வ்ஸோடைய ஃபங்க்ஷன் ஃபிளிப் ஃப்ளாப் கேப் மாதிரி திறந்து மூடும். பிளட் ஃப்ளோ ஒன் வேவா இருக்க இதான் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் ப்ரிவென்ட்ஸ் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். நம்ம பிளட் ரைட் ஏட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துருச்சுன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து திரும்ப லெஃப்ட் ஏட்ரியம்க்கு தான் போகணும். ரைட் ஏட்ரியம்க்கே திரும்ப பேக் ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கு இந்த வால்வ்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட்ல 2 ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் இருக்கு. அதாவது ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில இருக்கிற வால்வ். ரைட் சைட்ல இருக்கிற வால்வ் பேரு ட்ரைகஸ்பிட் வால்வ். ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லெஃப்ட்ல இருக்கிறது பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ். 2 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் 2 செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் பல்மனரி வால்வ். ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் லங்ஸுக்கு போகிற வழியில இருக்கக்கூடிய வால்வ் தான் இது. தென் அயோட்டிக் வால்வ். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் அயோட்டாக்கு போகிற வழியில இருக்கிற வால்வ் தான் இது. மொத்தமா 4 வால்வ்ஸ் இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த வால்வ் க்ளோஸ் ஆகுறனால வர சத்தம் தான் நம்ம ஹார்ட்ல இருந்து வர லப்டப் சத்தம். ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும்போது லப்னும், செமிலூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும்போது டப்புனும் சத்தம் கேட்கும். இந்த மாதிரி 1 மினிட்க்கு 72 டைம்ஸ் ஆவரேஜா நம்ம ஹார்ட் பீட் இருக்கணும். இந்த பிளட் ஃப்ளோ ஆகிற ப்ராசஸ் அப்போ நம்ம ஹார்ட் சுருங்கி விரியும், அதாவது கான்ட்ராக்ஷன் ஆகும் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்பதான் ஒரு சாம்பர்ல இருந்து இன்னொரு சாம்பருக்கு பிளட் பாஸ் ஆகும். அப்படி நம்ம ஹார்ட் சுருங்குறதுக்கு பேரு சிஸ்டோல். சிஸ் அப்படின்னா சேருறதுன்னு அர்த்தம். தென் விரிறதுக்கு பேரு டயஸ்டோல். இப்படி ஒரு வாட்டி நம்ம ஹார்ட் சுருங்கி விரிஞ்சா அத 1 கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். The next important part is septum. The first septum is called as interauricular septum and second one is
இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். ரெண்டு ஆரிக்கல்ஸுக்கு நடுவுல இருக்கிறது இன்டர் ஆரிக்குலார் செப்டம். அதாவது ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு இடையில இருக்கக்கூடிய செப்டம், அதாவது பிரிவினை, அதை நம்ம இன்டர் ஆரிக்குலார் செப்டம்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டு வென்ட்ரிகல்ஸ், அதாவது ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில இருக்கக்கூடிய செப்டமை நம்ம இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம்னு சொல்லுவோம். The next is heart layers. ஹார்ட்டோடைய வால்ல 3 important layers இருக்கு. The outermost layer epicardium. அதே மாதிரி சென்டர்ல இருக்கக்கூடிய லேயருக்கு பேரு மயோகார்டியம். The innermost layer is called endocardium. எபி அப்படின்னா அவுட்டர், மயோ அப்படின்னா சென்டர் ஆர் மிடில், அண்ட் எண்டோ அப்படின்னா இன்னர். இது மூணுத்துக்குமே மேல இருக்கக்கூடிய ஒரு தின் லேயரை நம்ம பெரிகார்டியம்னு சொல்லுவோம். அண்ட் எபிகார்டியமுக்கும் த அவுட்டர் மோஸ்ட் லேயரான பெரிகார்டியமுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது பெரிகார்டியல் கேவிட்டின்னு சொல்லுவோம். அந்த பெரிகார்டியல் கேவிட்டியில ஃப்ளூவிட் ஃபில் ஆயிருக்கும். அதை நம்ம பெரிகார்டியல் ஃப்ளூவிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பார்ட்ஸை பார்ப்போம். சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா. இது ரெண்டுமே நம்ம பாடியில இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு போற வெயின்ஸ். அண்ட் த 4 chambers, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். தென் the heart and the lungs-க்கு இடையில blood flow-க்கு வழிவகுக்கிற pulmonary artery and pulmonary vein. And then the 4 valves, tricuspid valve, bicuspid valve, pulmonary valve and aortic valve. இப்போ ஹார்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷனை டீடைல்டா பார்ப்போம். ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னாவே பம்பிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த பிளட் ஃப்ளோ அப்படின்றது எப்படி ஏற்படுது, அது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணுது அப்படின்றத பத்தி இந்த ஸ்லைட்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் சைடு இஸ் லெஃப்ட் அண்ட் த செகண்ட் சைடு இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா. இது ரெண்டுமே நம்ம பாடி பார்ட்ஸ்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஹார்ட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடிய வெயின்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சுப்பீரியர் வீனா காவா அப்படின்றது அப்பர் பார்ட் பாடியில இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போறது. அதே மாதிரி இன்ஃபீரியர் வீனா காவா லோவர் பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்மளுடைய ஹார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய வெயின். ஸோ சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவால இருந்து வரக்கூடிய அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபர்ஸ்ட் எங்க போய் ஃபில் ஆகும் அப்படின்னா ரைட் ஏட்ரியம்ல. ஸோ ரைட் ஏட்ரியம்ல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலமா ரைட் வென்ட்ரிக்கல்ல ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபுல்லா இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் பல்மனரி வால்வ் மூலமா பல்மனரி ஆர்டரிக்கு போயிட்டு லங்ஸுக்கு போயிடும் நம்மளுடைய டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ லங்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா லங்ஸ்ல மாறி அது பல்மனரி வெயின் மூலியமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து ஃபில் ஆயிடும். தென் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து பைகஸ்பிட் வால்வ் மூலியமா நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஃபுல்லா ஃபில்லப் ஆகும். தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய பிளட் அயோட்டிக் வால்வ் மூலமா அயோட்டா அப்படின்ற பிளட் வெசல் மூலமா மத்த எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மொத்தமா நமக்கு நடக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ. இதுல அயோட்டா மூலியமா மத்த பாடி பார்ட்ஸுக்கு போகிற மாதிரியே ஹார்ட்டுக்கும் அந்த பிளட் போகும். ஸோ எப்படி போகும்னா அயோட்டால இருந்து நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸை கொரோனரி ஆர்டரி அண்ட் கொரோனரி வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி கொரோனரி ஆர்டரியில இருந்து கொரோனரி ஆர்டரியோல்ஸ், அதாவது அதோடைய பிரான்ச்சஸ், ஆர்டரியில இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் தான் நம்ம ஆர்டரியோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டரியோல்ஸையும் வெனியோல்ஸையும் கனெக்ட் பண்றது தான் capillaries. ஸோ இப்படிதான் பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அயோட்டா, கொரோனரி ஆர்டரி, ஆர்டரியோல்ஸ், கேபிலரிஸ், வென்யூல்ஸ். ஸோ இந்த வென்யூல்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடும். திரும்ப அது வந்து கொரோனரி வெயினுக்கு போகும். தென் ரைட் ஏட்ரியம், திரும்பிக்கும் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியமுக்கே வந்து சேர்ந்துரும். ஸோ இதுதான் மொத்த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஹார்ட்டுக்கு எப்படி பிளட்டை பம்ப் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷனோ அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதான் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. அதோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எஸ்ஐ நோடுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஐ நோட் அப்படின்ற ஒரு பார்ட் எங்க இருக்குன்னா ரைட் ஏட்ரியம்ல இருக்கு.
எஸ்ஐ அப்படின்னா சைனோ ஏட்ரியல் நோடு. இதை நம்ம நேச்சுரல் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டாதான் ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்கா இருந்தாதான் நம்ம ஹார்ட் வந்து ஒழுங்கா பீட் ஆகும். எஸ்ஏ நோடுல உருவாகக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் நெக்ஸ்ட் ஏவி நோடுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஏவி நோடுனா ஏட்ரியல் வென்ட்ரிகுலார் நோடு. நோடு அப்படின்றது முடிச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிளஸ்டர்ஸ் ஆஃப் செல்ஸ், அதாவது நிறைய செல்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும். நெக்ஸ்ட் ஏவி நோடுல இருக்கக்கூடியது பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கும் பண்டில் ஆஃப் ஹிஸ்ல இருந்து பர்கின்ஜி ஃபைபருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வென்ட்ரிக்கல் ஏரியால இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் மசில் டிஷ்யூ தான் இது ரெண்டுமே. ஸோ இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூல ஃபுல்லா நம்மளோட எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறது மூலியமா நம்மளுடைய ஹார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் இந்த ப்ராசஸ பண்ணும். ஸோ நமக்கு ஹார்ட் பீட் ஒழுங்காகும், ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸும் ஒழுங்கா ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை நம்ம டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுதான் இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதை வச்சு நம்மளோட எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஒழுங்கா இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதன் மூலயமா நம்ம ஹார்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டில் ஆஃப் ஹிஸ், பர்கின்ஜி ஃபைபர் இதுல ஏற்படுற அண்ட் ஸ்ப்ரெட் ஆகிற எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எலக்ட்ரோ கார்டியோகிராம்ல பீக்ஸா டிடெக்ட் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கிரியேட் ஆகிறதுனால நம்ம செல்ஸோடைய மெம்பரைன் பொட்டன்ஷியல்ல சேஞ்சஸ் ஏற்படும். இந்த சேஞ்சஸ் தான் நமக்கு இசிஜில பீக்ஸா டிடெக்ட் ஆகுது. மொத்தமா ஒரு 5 பீக் இதுல டிடெக்ட் ஆகும். பி, கியூ, ஆர், எஸ், டி. இதுல அப்வர்ட் டிரெக்ஷன்ல இருக்கக்கூடிய பீக்ஸ் வந்து பி, ஆர் அண்ட் டி. கியூ அண்ட் எஸ் வந்து டவுன்வர்ட் டிரெக்ஷன்ல இருக்கக்கூடிய பீக். இந்த பீக்ஸோடைய சைஸ், அதாவது ஹைட் ஆஃப் த பீக் அண்ட் ஒரு பீக்குக்கும் இன்னொரு பீக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அண்ட் அந்த பீக் எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஒழுங்கா இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிப்பாங்க. அதன் மூலயமா ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனை டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம சொல்ல பீக்ஸ் எல்லாம் எப்போ இந்த இசிஜில டிடெக்ட் ஆகும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 டேர்ம்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீபோலரைசேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரீபோலரைசேஷன். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம செல்ஸோடைய மெம்பரைன் பொட்டன்ஷியல்ல சேஞ்சஸ் ஏற்படும்னு சொல்லியிருந்தோம். இந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல்ல ஏற்படுற சேஞ்சஸ் தான் இந்த டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். ஒருவேளை நம்ம செல்லோட மெம்பரைன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவா மாறுது அப்படின்னா அது டீபோலரைசேஷனும், நெகட்டிவ் ஸ்டேஜுக்கு மாறுது அப்படின்னா அது ரீபோலரைசேஷனும் சொல்லுவோம். நார்மலா நம்மளுடைய செல்லோட மெம்பரைன் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் ரெஸ்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அதனாலதான் திரும்ப நெகட்டிவ் ஸ்டேஜுக்கே வரதுனால அதை ரீபோலரைசேஷன் சொல்றோம். அது பாசிட்டிவா நோக்கி வரும்பொழுதுதான் அதை டீபோலரைசேஷன் சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ டீபோலரைசேஷனும், ரிலாக்ஸ் ஆகும் பொழுது ரீபோலரைசேஷனும் ஆகும். இப்போ நமக்கு பி வேவ் காட்டுது அப்படின்னா அது ஏட்ரியலோட டீபோலரைசேஷனால அண்ட் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மொத்த பீக்கையுமே. ஸோ கியூ ஒரு டவுன்வர்ட், ஆர் ஒரு அப்வர்ட் அண்ட் எஸ் திரும்ப ஒரு டவுன்வர்ட். இந்த பீக் எப்ப ஏற்படும்னா வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன் அப்போ, அதாவது நம்ம வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது நடக்கக்கூடியது. அண்ட் டி பீக் எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். கான்ட்ராக்ட் ஆன அந்த வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பீக் தான் இந்த டி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பீக்ஸோட ஹைட், அதோட டியூரேஷன் அண்ட் ஒரு பீக்குக்கும் இன்னொரு பீக்குக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டிடெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நம்ம ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் ஒழுங்கா இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒழுங்காதான் ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை தெரிஞ்சுக்க கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்றத கால்குலேட் பண்ணாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கார்டியாக் அவுட்புட் அப்படின்றது நம்ம ஹார்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் நமக்கு வெளியில ஆக்சிஜனேட்டடா வருது அப்படின்றது தான். இப்ப கார்டியாக் அவுட்புட் அப்படின்றது ஹார்ட் ரேட் இன்டு ஸ்ட்ரோக் வால்யூம். இதுல ஹார்ட் ரேட் அப்படின்றது ஹவு மெனி டைம்ஸ் யுவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் பெர் மினிட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரோக் வால்யூம்ன்றது என்னன்னா ஒரு ஹார்ட் பீட்டுக்கு நம்ம ஹார்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வெளியில பம்ப் அவுட் ஆயிருக்குன்றத கால்குலேட் பண்றது தான். இதை ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். எப்படின்னா நம்மளோட எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம், நம்ம சிஸ்டோல் முடிஞ்ச அந்த நேரத்துல நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல எவ்வளோ பிளட் இருந்துச்சு அதுல இருந்து எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம், டயஸ்டோல் முடிஞ்ச அந்த தருணத்துல எவ்வளோ பிளட் இருந்திருக்கு இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் ஈஸியா கிடைச்சிடும்.
ஹார்ட்டை பத்தி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹார்ட்ல ஏற்படக்கூடிய இம்பார்ட்டன்டான டிசீசஸ் என்னன்றத பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட் அட்டாக். நம்ம எப்பயுமே ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், எத்திரோஸ்கிலரோசிஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஒரே பேர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு முடிச்சிடுவோம். ஆனா அப்படி கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது வேற, கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வேற, எத்திரோஸ்கிலரோசிஸ் அப்படின்றது வேற. ஹார்ட் அட்டாக்க நம்ம இன்னொரு விதமா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னு சொல்லலாம். இது எதனால ஏற்படுதுன்னா ஹார்ட் மசிலோடைய டிஸ்ஃபங்க்ஷன்னால. இந்த ஹார்ட் மசில் எதனால டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஹார்ட் மசிலுக்கு போகக்கூடிய பிளட் பிளாக் ஆகுறதுனால. அண்ட் தென் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது நம்ம ஹார்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் பீட் பண்றத ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றோம். த தேர்ட் ஒன் இஸ் எத்திரோஸ்கிலரோசிஸ். நம்மளுடைய ஆர்டரிஸ்ல ஃபேட் டெபாசிட் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய ஹார்ட் டிசீஸ் தான் எத்திரோஸ்கிலரோசிஸ் அப்படிம்போம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ நம்மளுடைய ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன? பிளட்டை பம்ப் பண்றது. அந்த பிளட்டை பம்ப் பண்ற ஃபங்க்ஷனையே நம்ம ஹார்ட்டால பார்க்க முடியலனா அதை தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் அரித்மியாஸ். அரித்மியாஸ் அப்படின்றது நம்மளுடைய ஹார்ட் பீட்டிங்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம அரித்மியாஸ் அப்படின்ற டிசார்டரா சொல்லுவோம். ஒருவேளை ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா இருந்துச்சுன்னா அதை டாக்கிகார்டியானும், ரொம்ப கம்மியா துடிச்சுச்சுன்னா அதை பிராடிகார்டியானும் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ பெரிகார்டியம்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பெரிகார்டிட்டிஸ் அப்படிம்போம். அண்ட் மயோகார்டியம்ல ப்ராப்ளம்னா மயோகார்டிட்டிஸ், எண்டோகார்டியம்ல ப்ராப்ளம்னா எண்டோகார்டிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம வால்வ்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை இப்படிதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் த செவன்த் ஒன் இஸ் ஏன்ஜினா பெக்டாரிஸ். ஏன்ஜினா பெக்டாரிஸ்ன்றது செஸ்ட் பெயினை குறிக்குது. இந்த செஸ்ட் பெயின் நமக்கு எதனால வரும்னா நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலனா இந்த செஸ்ட் பெயின் வரும். இதை நம்ம ஏன்ஜினா பெக்டாரிஸ் அப்படின்போம். அந்த எய்த் ஒன் இஸ் அனியூரிசம். அனியூரிசம் அப்படின்றது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை நம்ம அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 8ஐயும் தாண்டி நிறைய விதமான ஹார்ட் டிசீசஸ் இருக்கு. பட் தீஸ் 8 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெல் நோன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெல் நோன் ட்ரக்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the first one is aspirin and the second one is digoxin. aspirin அப்படின்றது நமக்கு டக்குன்னு போற ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அந்த பிளாக்கேஜ் சீக்கிரமா கரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டா கொடுக்கக்கூடிய அந்த டேப்லெட் தான் ஆஸ்பிரின். இது ஃபேட் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணும். அந்த டிகாக்சிஜன் அப்படின்றது இட்ஸ் டு ரெகுலேட் அவர் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் அதாவது நம்ம ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான் டிகாக்சின். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ், ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் சிபிஆர். ஸோ சிபிஆர் அப்படின்னா கார்டியாக் பல்மனரி ரீசசிட்டேஷன். நம்மளுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லைன் எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டா நம்ம கொடுக்கக்கூடியது இந்த சிபிஆர் தான். இட்ஸ் லைக் அன் எமர்ஜென்சி ப்ரொசீஜர். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் இருக்கும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செஸ்ட் கம்ப்ரெஷன், த செகண்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன். வாய் மூலியமாவோ இல்ல ஆர்டிஃபிஷியலாவோ ஆக்சிஜனை நமக்குள்ள செலுத்துறதும். அண்ட் செஸ்ட் கம்ப்ரெஷன் இதை நம்ம நிறைய சினிமால பார்த்துருப்போம். ஸோ இதுதான் the first line emergency procedure if anyone suddenly get heart attack. So CPR அப்படின்ற ப்ராசஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரி பயாலஜியை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கத்துக்கிறதுக்கு பயோமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.